அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுவதைத்தான் நாம செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஜோதிடத்துல செவ்வாய்க்குன்னு ஒரு தனி கெத்து உண்டு. அவரை நவகிரகங்களின் தளபதி அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த வேகமும் துடிப்பும் வேற எந்த கிரகத்துக்கிட்டையும் பார்க்க முடியாது. நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துக்கும் நம்ம மனசுல இருக்கிற தைரியத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. ஒருத்தர் வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னா அவருக்குள்ள அந்த வெறி இருக்கணும்ல. அந்த வெறிய தூண்டி விடுற வேலைய செவ்வாய் தான் பார்க்கறாரு. அதனால தான் இந்த பெயர்ச்சி நடக்கும்போது எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் உஷாரா கவனிப்பாங்க. பொதுவா செவ்வாய் ஒரு ராசியில 1.5 மாசம் வரைக்கும் இருப்பாரு. ஆனா சில நேரங்கள்ல அவர் வக்ரமடையும் போது, அதாவது பின்னோக்கி நடக்கிற மாதிரி தோணும்போது, ஒரே ராசியில 4 இல்லனா 5 மாசம் கூட தங்கிடுவாரு. அப்படி அவர் தங்குற காலத்துல தான் உலகத்துல நிறைய அதிரடி மாற்றங்கள் நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறப்போ முதல்ல நாம கவனிக்க வேண்டியது நம்ம கோபத்தை தான். செவ்வாய் நெருப்பு தத்துவம் கொண்ட கிரகம். அவர் இடம் மாறும்போது சிலருக்கு அனல் பறக்கிற மாதிரி கோபம் வரும். சின்ன விஷயத்துக்கு கூட சட்டுன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன் இப்படி எகிர்றாங்க அப்படின்னு மத்தவங்க யோசிக்கிற அளவுக்கு அந்த எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் செவ்வாய் தான் பொறுப்பு. ஒருத்தர் புதுசா வீடு கட்டணும்னாலும் நிலம் வாங்கணும்னாலும் செவ்வாயோட அருள் கண்டிப்பா வேணும். அவரோட பெயர்ச்சி சாதகமாயிருந்த இழுபறியா இருந்த சொத்து விவகாரங்கள் எல்லாம் டக்குன்னு முடிவுக்கு வரும். கை நழுவி போன நிலம் கூட தேடி வரும். சகோதர சகோதரிகளுக்கு இடையில இருக்கிற உறவையும் செவ்வாய் தான் தீர்மானிக்கிறாரு. ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அவர் மாறும்போது கூட பிறந்தவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். இல்லனா தம்பி தங்கச்சிங்களால நமக்கு ஏதோ ஒரு வகையில ஆதாயம் கிடைக்கலாம். இது எல்லாமே செவ்வாய் எந்த வீட்டுக்கு போறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு. வீரம், விவேகம் இது ரெண்டுமே செவ்வாயோட அடையாளங்கள். இராணுவத்துல இருக்கிறவங்க, போலீஸ் துறையில இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். அவங்களோட திறமையை வெளிப்படுத்தவும் பதவிகள் கிடைக்கவும் இந்த கிரக மாற்றம் பெரிய அளவுல கை கொடுக்கும். ஆனா செவ்வாய் பெயர்ச்சியில ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. அவர் ஒரு பாப கிரகம்னு சொல்லப்படுறதால ஒரு சில இடங்கள்ல இருக்கும்போது விபத்துகள் இல்லனா அறுவை சிகிச்சை மாதிரியான விஷயங்களை கொடுக்க வாய்ப்பிருக்கு. அதனால தான் செவ்வாய் பெயர்ச்சி அப்போ வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கணும்னு எச்சரிப்பாங்க. இந்த பெயர்ச்சியால 12 ராசிகளுக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்காது. ஒருத்தருக்கு ராஜயோகம் கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு செலவுகள் எகிரலாம். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், செவ்வாய் பெயர்ச்சி நடக்கும்போது எந்த ராசிக்காரரா இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில ஒரு வேகம் பிறக்கும். மந்தமா இருந்த காரியங்கள் எல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கு மங்களன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது மங்களமான காரியங்களை செஞ்சு வைக்கிறவர்னு அர்த்தம். அதனால தான் திருமண பொருத்தத்துல செவ்வாய் தோஷம் இருக்கான்னு அவ்வளவு முக்கியமா பார்க்கறாங்க. அவர் பெயர்ச்சி ஆகும்போது திருமண தடையால வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வாய்ப்பிருக்கு. பெயர்ச்சி நடக்கும்போது செவ்வாய் எந்த கிரகத்தோட சேர்றாருங்கிறதும் ரொம்ப முக்கியம். குருவோட சேர்ந்தா அது குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. பயங்கரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதுவே ராகுவோடவோ இல்ல சனியோடவோ சேர்ந்தா கொஞ்சம் டென்ஷனான சூழல் உருவாகும். இந்த கிரக கூட்டணியை வச்சுதான் உலக அரசியல்ல கூட பெரிய மாற்றங்கள் நடக்கும். நம்ம மனசுல இருக்கிற பயத்தை போக்கி எதையும் எதிர்கொள்ற குனிச்சலை கொடுக்கிறது தான் இந்த பெயர்ச்சியோட உண்மையான நோக்கம். என்னால முடியுமா அப்படின்னு தயங்கி நின்னவங்க கூட செவ்வாய் பலமா ஒரு ராசிக்கு வரும்போது பார்த்துக்கலாம் இறங்கு அப்படின்னு களத்துல குதிப்பாங்க. அந்த தன்னம்பிக்கை தான் செவ்வாய் கொடுக்கிற பரிசு. பெயர்ச்சி பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாயோட கடுமையை குறைக்கவும் அவரோட அருளை முழுசா பெறவும் சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. குறிப்பா முருகப்பெருவானை கும்பிடுறது செவ்வாய் தோஷத்தை குறைக்கும்னு நம்பிக்கை. ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகர் தானே. அவருக்கு ஒரு தீபம் ஏத்திட்டு காரியத்துல இறங்குனா எல்லாம் சுபமா முடியும்.
மொத்தத்துல இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது வெறும் கிரக மாற்றம் மட்டும் கிடையாது. அது நம்ம ரத்த ஓட்டத்துல, நம்ம செயல்பாடுகள்ல ஒரு புது தெம்ப உண்டாக்குற ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி. இது யார உச்சத்துக்கு கொண்டு போக போகுது, யார கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்ல போகுதுங்கிறது தான் இந்த கிரக மாற்றத்தோட சுவாரஸ்யமே. அதனால செவ்வாய் பெயர்ச்சிய கண்டு பயப்படாம அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டா செவ்வாய் பகவான் கண்டிப்பா வெற்றியையும் புகழையும் வாரி வழங்குவாரு. அடுத்த 1.5 மாசம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிற அந்த பயணத்தோட ஆரம்பம் தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, வணக்கம். உங்க ராசிநாதனே இந்த செவ்வாய் பகவான் தான். உங்க வீட்டு எஜமானர் இப்போ ஒரு முக்கியமான இடமாற்றத்தை செய்ய போறாரு. வர்ற 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் 1 மற்றும் 6ஆம் இடங்களுக்கு அதிபதி. அதாவது ராசிநாதனாகவும் அதே சமயம் ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் வர்றாரு. இப்போ அவர் உங்க ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு வர்றாரு. 4ஆம் இடங்கிறது வீடு, வாசல், வண்டி வாகனம், தாய் மற்றும் சுகபோகங்களை குறிக்கிற இடம். உங்க ராசிநாதனே சுகஸ்தானத்துக்கு வர்றது ஒரு சிறப்பான விஷயம்தான். இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று ரொம்ப வேகமா அலைச்சலோட இருந்த உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிதானம் கிடைக்க போகுது. முதல்ல குடும்பம் மற்றும் சுகபோகங்களை பார்ப்போம். ராசிநாதன் 4இல் அமர்வது குலதீப யோகத்தை உண்டாக்கும். அதாவது குடும்பத்துல உங்களோட கௌரவம் உயரும். இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அல்லது இடம் வாங்கணுங்கிற கனவு இப்போ நனவாகும். புதுசா ஃப்ளாட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. தாய் வழி உறவுகள்ல நெருக்கம் கூடும். அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். அவங்க உடல்நிலையில இருந்த பின்னடைவுகள் நீங்கி இப்போ ஆரோக்கியமா இருப்பாங்க. அம்மாவோட வழி சொத்துக்கள் ஏதாவது வரவேண்டியது இருந்தா அது இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். வண்டி வாகன யோகம் பிரம்மாதமா இருக்கு. ரொம்ப நாளா செகண்ட் ஹேண்ட் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க இப்போ லேட்டஸ்ட் மாடல் கார் அல்லது பைக் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டியில ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு அதை புதுசு போல மாத்துவீங்க. பொருளாதார ரீதியா பார்த்தா 6க்கு உடையவர் 4இல் மறைவதால் கடன் பிரச்சனைகள் கட்டுப்படும். கடனை அடைக்கிறதுக்காக புதுசா லோன் ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அது சுலபமா கிடைக்கும். ஆனா ஆடம்பர பொருட்களுக்காக கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரிலாக்ஸான டைம். இதுவரைக்கும் இருந்த வேலை பளு குறையும். வீட்டில இருந்தே வேலை பார்க்கிற வாய்ப்பு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிலருக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பெயர் எடுப்பீங்க. உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு சுகமான பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்துல ஒரு நிலைத்தன்மை இருக்கும். ரியல் எஸ்டேட், பில்டிங் கான்ட்ராக்ட், விவசாயம் மற்றும் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது லாபமான நேரம். நிலத்தை சீர் செஞ்சு அதுல லாபம் பார்ப்பீங்க. கல்வி விஷயத்துல மாணவர்கள் ரொம்ப பிரகாசிப்பாங்க. 4ஆம் இடம்ங்கிறது ஆரம்ப கல்வி மற்றும் கல்லூரி கல்வியை குறிக்கும். அங்க ராசிநாதன் பலமா இருக்கிறதால படிப்புல ஆர்வம் கூடும். குறிப்பா சிவில் என்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். ஆனா செவ்வாய் 4இல் இருக்கும்போது அர்த்தாஷ்டம விளைவை சில நேரங்கள்ல கொடுப்பார். இதனால மனசுல ஒரு சின்ன கலக்கம் அல்லது தேவையில்லாத பயம் வந்து போகும். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கே, திடீர்னு ஏதாவது ஆயிடுமோங்கிற நினைப்பு வரும். அதை தூக்கி எறிஞ்சிடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மார்பு சளி அல்லது இதயம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வரலாம். தூசி, குளுமையான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. அம்மாவோட ஆரோக்கியத்திலைங்க அப்பப்போ அக்கறை காட்டுங்க. திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ தலை தூக்கும். செவ்வாய் 4இலிருந்து 7, 10, 11 ஆகிய இடங்களை பார்க்கிறார். 7ஐ பார்ப்பதால் வாழ்க்கை துணைக்கு சின்னதா கோபம் வரலாம். நீங்க தான் சரிப்பா, நீ சொல்றதே இருக்கட்டும்னு விட்டு கொடுத்து போகணும். 10ஐ பார்ப்பதால் தொழில்ல ஒரு வேகம் இருக்கும். புது யுக்திகளை கையாளுவீங்க. 11ஐ பார்ப்பதால் லாபம் சும்மா வந்து குவியும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சேரும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். அவங்க வீட்டு விசேஷங்களை நீங்க முன்னின்று நடத்தி வைப்பீங்க. சமூகத்துல ஒரு செல்வாக்கான மனிதரா உருவெடுப்பீங்க. வீட்ல மின்சாதன பொருட்கள், வயரிங் பிரச்சனைகளை அப்பப்போ கவனிங்க. செவ்வாய்ங்கிறது நெருப்பு கிரகம்ங்கிறதால சமையலறை மற்றும் எலக்ட்ரிக்கல் பொருட்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. விவசாயிகளுக்கு இது அமோகமான காலம்.
போர் போடுறது, நிலத்தை சமப்படுத்துறது போன்ற காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். விளைச்சல் நல்ல விலைக்கு போகும். கால்நடைகள் மூலமா ஆதாயம் கூடும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். வீட்ல சின்னதா ஒரு பூஜை ரூம் அமைப்பீங்க அல்லது இருக்கிறத அழகா மாத்துவீங்க. குலதெய்வ வழிபாடு உங்க மனசுக்கு பெரிய நிம்மதியை தரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பு தேடி வரும். மக்கள் மத்தியில உங்க பேச்சுக்கு ஒரு வெயிட் இருக்கும். ஆனா ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. லாபம் வந்தாலும் அதை அப்படியே மறுபடி முதலீடு செய்யாம கொஞ்சம் சேமிச்சு வைங்க. மொத்தத்துல இந்த செவ்வாய் பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு ஒரு சுகமான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ராசிநாதன் 4இல் அமர்வது உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். இப்போ பரிகாரங்கள். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் நீங்க முருகப்பெருமான கெட்டியா பிடிச்சுக்கணும். செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி பூவால அர்ச்சனை பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு விளக்கேத்துங்க. இது அலைச்சலையும் மனக்கலக்கத்தையும் போக்கும். வீட்ல இருக்கிற அம்மாவை நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுங்க. தாய் வழி ஆசிர்வாதம் உங்களுக்கு எல்லா தடைகளையும் நீக்கும். முடிஞ்சா ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயில் அல்லது சிறுவாபுரி முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். துவரை தானம் செய்யறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவரம்பருப்பு சாதம் செஞ்சு ஏழைகளுக்கு தானமா கொடுங்க. சிவப்பு நிற ஆடை அல்லது கையில சிவப்பு கயிறு கட்டுறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். நல்லதே நடக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க விருச்சிக ராசி நேயர்களே. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.